Hi students. So இன்னைக்கு புக் பேக்ல கெமிஸ்ட்ரியில யூனிட் 4 புக் பேக் கொஸ்டின் 18ல explain why chromium 2 plus is strongly reducing while manganese 3 plus is strongly oxidizing அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ எதுக்கு குரோமியம் Cr2 plus வந்து ஸ்ட்ராங்காக ரெடியூசிங் ஏஜெண்டாக இருக்கு, மேங்கனீஸ் 3 plus வந்து ஸ்ட்ராங்லி ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கொடுக்கிறது, ரிடக்ஷன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்குறது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வாங்குறது, ஆக்சிடேஷன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கொடுக்கிறது. வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கொடுக்கிறது. ஸோ குரோமியம் வந்து ரெடியூசிங் ஏஜென்டாக இருக்கு, மேங்கனீஸ் 3 plus வந்து ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தெரியணும். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு இது இருக்கு, ஒன்று வந்து குரோமியம், இன்னொன்று வந்து மேங்கனீஸ். ஸோ குரோமியத்துக்கு வந்து 24, மேங்கனீஸ்க்கு வந்து 25. ஸோ இதுக்கு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா ஆஃபா பிரின்சிபிள் தெரியணும். ஆஃபா பிரின்சிபிள் அது வெளிதான் எலக்ட்ரான் வந்து ஃபில்லப் ஆகும். ஸோ நான் எழுதுகிறேன் ஆஃப் ஆஃப் பிரின்சிபிள் பாருங்க. 1லேருந்து 1 2 எல்லாமே எஸ், 3 4 5 6 7 8. ஸோ அடுத்தது என்ன வரும்? எஸ், அப்புறம் பி டி எஃப். இதுதான் ஆர்பிட்டால். ஸோ எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்கலாம், பியில் 6, டியில் 10, எஃப்ல 14. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் விட்டுருதேன். இடையில வந்து பி ஆரம்பிக்கும். எஸ்க்கு அப்புறம் பி தானே, 2p 3p 4p 5p 6p 7p வர போகிறேன். அதே மாதிரி இதையும் கட் பண்ணிடுறேன். 3d 4d, பிக்கு அப்புறம் டி தானே வரும், டி 5d 60. அதுக்கப்புறம் இதையும் கட் பண்ணிடுறேன், 4f 5f. ஸோ உங்களுக்கு புரியும், நீட்டாக ஒரு டயகனல் மாதிரி வருது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த இன்ட்ரெல்லாம் நம்ம எடுத்துறோம். சரிங்களா? இன்ட்ரு போட்டதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஏரோ போடணும். டயகனலாக ஈக்குவலாக இருக்குது. ஏரோ போடும்போது கவனிச்சு போடுங்க, இதெல்லாம் டயகனலாக ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு நேரம் ஏரோ கரெக்டாக பண்ணிட்டு. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க நல்லா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதில் எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகிறது கொஞ்சம் நீ அழகாக போடணும். பாருங்கள், இதில் இருந்து 2sக்கு இப்படி போகாது, 3sக்கு போகாது. இங்கே 2pக்கு போய் தான் 3sக்கு போகும், 4sக்கு போகாது, 3pயில் போய் தான் 4s. அதே மாதிரி 3dயில் போய் தான் இங்கே போகும். அதே மாதிரி 4d, அதே மாதிரி 4f, அதே மாதிரி 5f. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். இப்போ குரோமியத்துக்கு 24 எலக்ட்ரான் எப்படி ஃபில்லப் ஆகுது பாருங்க. 24 எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகணும். ஸோ 2 2. ஸோ இங்கே வந்து இதில் 2, ஸோ இதில் 6, இதில் 2, இதில் 6, தென் இதில் 2, 3dயில் 4 எலக்ட்ரான். ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 24 வரும். ஸோ இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை தான் நான் எழுத போகிறேன். முதல்ல குரோமியத்துக்கு பார்த்துறேன். ஸோ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம் பாருங்கள். 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d4. இது ஃபார் என்ன பார்த்தா குரோமியத்துக்கு. இது வந்து குரோமியத்துக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? குரோமியம் 2 plus அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோமியம் 2 plusனா 2 எலக்ட்ரான் போயிடும். இது அப்போ இது போனதுக்கப்புறம் திரும்ப எழுதுகிறேன். 1s2 2s2 2p6 3s2 3p6 3d4. அவ்வளோதான். இந்த 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. சரி, இந்த 2 எலக்ட்ரான் போனதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நான் ஆர்கான் போட்டுக்கலாம். ஆர்கான்னா 18ன்னு அர்த்தம். 18 இவ்வளோ லென்த்தாக போகிறத சிம்பிளாக எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த 3D4க்கு மட்டும் எப்படி எழுதுறேன்? 3D4 அப்படின்னா 2 செல்லாக எழுதலாம். டினா 5 செல் இருக்கணும். 1 2 மேலே 2 கீழே 3. ஒவ்வொரு செல்லையும் 2 எலக்ட்ரான். ஸோ டியில் 10 எலக்ட்ரான். இப்போ இங்கே டியில் எத்தனை தான் இருக்குது? 4 தான் இருக்குது. அப்போ 1 2 3 4. இப்போ என்ன ஆகும்? இங்கே தான் கான்செப்டு. இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிட்டு அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் வந்து 2 1 2 3 ஆயிரும். ஒரு எலக்ட்ரான் போனதுக்கப்புறம் இது வந்து ஸ்டேபிள். இது வந்து ஸ்டேபிள். ஸோ இதனால தான் அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஸ்டேபிளாக மாறதுக்காக ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுனால ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். எது ஏஜென்ட்? குரோமியம் 2+. சரிங்களா? இதுதான் பாயிண்ட். இதே மேங்கனீஸுக்கு போடும்போது 25. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் கூடிரும். அவ்வளோதான். ஸோ சேம் கான்ஃபிகரேஷன் தான். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன செஞ்சிருவாங்க? கூடிரும். 3D5 ஞாபகம் சொல்லுங்க. 3D5. இப்போ இதுலேயும் 3D5, இதுலேயும் 3D5. இப்போ ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் 3D5 போட்டு வரோம். இது வந்து மேங்கனீஸ் 3+ ஆகும்போது 3+ ஆகும்போது இதில் 2 எலக்ட்ரான் போயிடும். இதில் ஒரு எலக்ட்ரான் போய் 4 ஆயிரும். இது சரிங்களா? 5 இருக்காது. இது எத்தனை ஆயிரும்? 4 ஆயிரும். ஏன்னா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடும். ஸோ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான், இதுலேருந்து 2 எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு. இப்போ 3D4 சேம் தான் இருக்குது. இது 3D5 கிடையாது, 4 தான். 3D6 தான், 3D4. இப்போ நான் இதை இப்படி எழுதுறேன். இதை மட்டும் மேங்கனீஸ் 3+க்கு மட்டும் 5 1 2 3 4 இருக்கு. அப்போ இது ஒரு எலக்ட்ரான் என்ன செய்யும்? வாங்கணும், ரிசீவ் பண்ணணும். வாங்கினா ஸ்டேபிள் ஆயிரும். இதனால தான் இது ஒரு எலக்ட்ரானா வாங்குறது. ஸ்டேபிளுக்காக, நிலையா இருக்கிறதுக்காக. இப்படி வாங்குறதுனால தான் Mn3+ வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? ஸோ இதை தான் அவங்க வேடிங்கில் கொடுத்துருக்குறாங்க. குரோமியம் 2+ வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டு. ஏன் அப்படின்னா D4 கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். வெளிக்குள்ள 4 எலக்ட்ரான் இருந்தது. ஒரு எலக்ட்ரான் போயிட்டு D3 மாறிச்சு. ஒரு எலக்ட்ரான் போகிறதுனால குரோமியம் 3+ஆக மாறிச்சு. ஸோ அந்த டியை வந்து 3T2Gன்னு பார்த்தோம். ஸோ அது மோஸ்ட் ஸ்டேபிள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனு. ஸோ இது வந்து இதுதான் ரீசன் ரெடியூசிங் ஏஜெண்டாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி மேங்கனீஸ் 2+ம் D4 கான்ஃபிகரேஷனாக இருக்கிறத பார்த்தோம். ஆனால் அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஸோ ஒரு எலக்ட்ரானை வாங்கும்போது D5 மாறுது. ஸோ இது வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்துட்டோம்.